ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, எல்லா நாளுமே நல்ல நாள் தான். சில நாட்கள் உனக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கிறது என்றால் அந்த நாள் கெட்ட நாள் என்று அர்த்தம் கிடையாது. பல அனுபவங்களை உனக்கு தந்திருக்கும் நாள்தான் என்று அர்த்தம். ஏனென்றால் யாரை பற்றியுமே எதுவும் தெரியாமல் பழகுகிறாய். எல்லாரும் நல்லவர்கள் என்று நம்புகிறாய். எந்த நேரம் எதை செய்வது என்று தெரியாமல் எல்லா நேரமும் எல்லா விஷயத்தையும் செய்கிறாய். இப்படி இருக்கும் பொழுது சில நேரங்களில் யார் எப்படி என்ற சில முகங்களை உனக்கு தெரிவிக்கிறது. அவ்வளவுதானே தவிர இன்று கெட்ட நாள் இன்று நல்ல நாள் என்பதெல்லாம் கிடையாது தங்கமே. என்னுடைய தங்கத்திற்கு நான் ஒன்றே ஒன்று சொல்வதுதான், நீயும் தங்கம்தான். அதனால் மற்றவர்களும் தங்கமாக இருக்க வேண்டும் என்று என்ன அவசியம் உள்ளது சொல்? நீ யாருக்கும் எந்த தீங்கும் நினைவிக்கவில்லை. நீ எதுவும் நினைக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. அதனால் மற்றவர்களும் செய்யாமல் இருப்பார்கள் என்று என்ன அர்த்தம்? எல்லார் மனதிலும் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கும். சிலருக்கு பொறாமை எண்ணம் இருக்கும். சிலருக்கு எப்படி வாழ்ந்து விடுவாள் என்று பார்க்கலாம் என்றெல்லாம் இருக்கும். அது அனைத்தையுமே தாண்டி ஒருவன் வெற்றி பெறுகிறான் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய விடாமுயற்சியும் தெய்வ நம்பிக்கையும் தெய்வம் அவன் அருகில் இருப்பதும் மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பல சோதனைகளும் பல தடுமாற்றங்களும் இருக்கிறது தான். ஆனால் நீ அது அனைத்தையுமே கண்டு கொள்ளக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்து ஒரு எண்ணம் வைத்து இருக்கிறாயோ அது அனைத்தையுமே நீ வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும். சில சமயங்களில் பல விஷயங்கள் உனக்கு தவறாக நடக்கலாம். ஆனால் எதையுமே நீ நினைக்காமல் எல்லாமே சரியாகி விடும் என்று நம்பி உன்னுடைய வேலையை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். இன்று ஏதாவது நடந்து விடுமோ, நேற்றைய நாள் தான் மோசமாக இருந்தது, இன்றைய நாள் மோசமாக இருக்குமோ என்று பயப்படாமல் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வோம் என்று தைரியத்துடன் நீ உன்னுடைய செயலை செய். எல்லா விஷயங்களும் உனக்கு கைகூடும். சிலர் உன்னை பொறாமையாக பார்க்கலாம். சிலர் நீ செய்யும் செயல்களை தட்டி விடுவது போல் பேசலாம். ஆனால் எது உன் மனதுக்கு சரி, நம்மளால் முடியும். எவ்வளவு பெரிய தோல்வி வந்தாலும் அதை தாங்க முடியும். நம் கடவுள், நம் வேண்டும் தெய்வம் நம்மிடம்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை வருகிறதோ அந்த செயலை யாருக்காகவும் எதற்காகவும் எக்காரணம் கொண்டும் அந்த செயலை நிறுத்தி விடாதே. நீ எப்பேற்பட்ட குழந்தை என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். ஒரு முடிவு எடுத்து விட்டாய் என்றால் அதை சீக்கிரமாகவே செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பாய். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது பிறக்கும். அதனால் கவலைப்படாதே. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் தேவையில்லாமல் குழப்பம் அடையாதே. சீக்கிரமாக நல்ல நேரம் பிறக்கும். நல்ல காலம் உன்னை தேடி வரும். உன்னுடன் தான் இருக்கிறேன் இந்த சாய். கவலைப்படாமல் இரு. உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.